நமக்குங்க ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு கெடுதலான விஷயங்களை பண்ணிட்டாரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனவேதனை, ஒரு மன துக்கம், ஒரு வருத்தம், வேதனை, ஒரு லாஸ் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னாங்க, சரி ஓகே இருந்தாலும் அவன் வேணும், அந்த நபர் வேணும், அந்த நபர் இருந்தால் நலமாக இருப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப நினைக்கிறவங்களாக இருந்தால், அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் உங்கள் மனசில் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை இறைவன்கிட்ட விடுங்க. எப்படி விடலாம்? இறைவா, இறைவனர்களால் அந்த விஷயத்தில், அந்த நபர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ சிறப்பாக அதை நான் செயல்படுத்தி கொடுத்துருக்க, அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்க இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இறைவனர்களால், இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் கட்டாயம் அந்த நபர் உங்களோட இருக்கணும்னா அதனை சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார். விலகணுன்னா அடிச்சு தூக்கிடுவார். இதுதாங்க உண்மை. இது தெரியாமல் அந்த நபர் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க.